அந்த 7.5 சனியோட தாக்கத்தில் அவர் இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் அவர் பிரதமராகவும் இருக்கார். ஏன்னா நம்ம பரிகாரங்கள் பண்ணும்போது நம்ம எந்த உச்சநிலையில் இருந்தாலும் அந்த பரிகாரத்துடைய தாக்கம் வந்து நமக்கு வரக்கூடிய, ஏன்னா அந்த நேரத்தில் பயங்கர மோடியை பற்றி எப்போ எங்கே பார்த்தாலும் விமர்சனம் இருந்துட்டு தான் இருந்தது. கரெக்டாக இல்லைங்களா? யாரை பார்த்தாலும் விமர்சனம் பண்ணிகிட்டே இருப்பாங்க மோடியை. அதுவும் தமிழ்நாட்டில் சொல்லவே தேவையில்லை. அந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் இன்னைக்கு மோடி பிரதமர் தான். புரியுதா இல்லையா? அதுதான் பரிகாரத்தினுடைய பவர். ஸோ அவர் என்ன பண்ணாரு, அந்த தூய்மை 7.5 சனினாலும் அந்த தூய்மை பணியாளர்கள்லாம் பாத பூஜை பண்ணும் பொழுது அது வந்து தூய்மை பணியாளர் வந்து சனியை குறிக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி பண்ணும் பொழுது அதனுடைய தாக்கம் வந்து ஒரு நாட்டின் பிரதமர் ஒரு தூய்மை பணியாளருக்கு, கடைநிலை தூய்மை பணியாளருக்கு போயிட்டு பாத பூஜை பண்றதுன்றது எவ்வளவு பெரிய விஷயம். எந்த நாட்டுல இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்? எந்த நாட்டுல இந்த மாதிரியான விஷயம் வாய்ப்பே கிடையாது. ஆனா அவர் ஜோதிட பரிகாரமாவே அதை நினைச்சு சொல்லி யாராவது பண்ணியிருந்தாலும் சரி, இல்ல இயல்பா பண்ணியிருந்தாலும் சரி, அது அந்த பரிகாரத்தினுடைய பவர் தான் அவர் வந்து 7.5 சனியா இருந்தாலும் மீண்டும் பிரதமர் ஆக வச்சு.